பண்ணாம பாருங்க. இந்த உலகத்துல உங்கள்கிட்ட காசு பணம் பொருள் இருந்தாலும் யாரா இருந்தாலும் சுலபமா திருடிட்டு போயிடுவாங்க. ஆனா உங்க அறிவை மட்டும் யாராலையும் திருட முடியாது. அதனால தான் என்ன சொல்றேன், கல்வி கற்கணும், அவங்க நாலேஜை வளர்த்துக்கணும், அறிவு கூறுகளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதுக்காக ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். முன்னாடி காலத்துல ஒரு பையன் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்கான். எல்லா ரயிலும் போயிடுச்சு, கடைசி ரயிலும் போயிடுச்சு. இவன் எந்த ரயிலுக்குமே வெயிட் பண்ணல. அவன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அவன் கண்ணெல்லாம் செவந்திருக்கு. அவன் கையில ஒரு பேப்பர் வச்சுட்டு இருக்கான். அதை பார்க்கவே பழசா இருக்கு. அதோட பெண்ணெல்லாம் பழைய எழுத்துக்கள்லாம் தெரியல. அது எழுதிருக்க அவங்க அம்மா கடைசி காலத்துல எழுதி கொடுத்து போறாங்க. அது எழுதிருக்க, இங்க பார்ப்பா, நீ படிக்கிறத மட்டும் விட்டாத, நீ எவ்வளவு படிக்கிறியோ எவ்வளவு முயற்சி பண்றியோ அவ்வளவு இல்லைனாலும் எழுதிருக்கு. அப்ப இவங்க அப்பா சின்ன வயசுல எல்லாம் சொல்லி கொடுத்துங்க. இவங்க அப்பா ஸ்கூல் டீச்சர். அவங்க அப்பா சின்ன வயசுல படிப்பு எவ்வளவு முக்கியம் சொல்லி வளர்த்துட்டு இருந்தவங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அதனால அவங்க கிராமத்துல அவ்வளவு ஹாஸ்பிட்டல் எல்லாம் இல்லை. அவங்க அப்பாவும் கையில இருந்த காசை வச்சு வைத்தியம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அப்பாவால எது பண்ணலாம் செய்யவே அவங்களால சரி பண்ணவே முடியல. அவங்களால அவங்க உடம்பெல்லாம் மோசமா போயிட்டு இருந்துச்சு. அவங்க மரண படுக்கையில இருக்கும்போது அவங்க மகளை கொடுத்து சொல்றாங்க ஒரே வார்த்தை, எங்க பார்ப்பா படிக்கிறது மட்டும் நீ விட்டுறாத சொல்லிட்டு அவங்க கல்ல மூடிட்டாங்க. அப்புறம் உங்க அப்பா குடிக்கிற கடுமையா ஆயிட்டாரு. அதாவது குடிச்சிட்டு தான் வருவாரு. அவங்க குடி போதையில சாயங்காலம் லேட் ஆயிடுச்சு சொல்லி குடிச்சிட்டு குடி போதையில வந்திருக்காரு. அப்ப அவங்க பையன் சொல்றாங்க, இங்க பார்ப்பா, நீ நாளையில ஸ்கூலுக்கு போகக்கூடாது, நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நீ எதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு சொல்லிட்டு அவளும் அந்த பேப்பர் வச்சு அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டான். அப்புறம் அவள் நாளையில இருந்து அவளால் ஸ்கூலுக்கு போக முடியல. அவளுக்கு வெறி இருக்கு, அவள் ஸ்கூலுக்கு போடணும் வெறி இருக்கு. அவளுக்கு அடிச்சு வேலை செஞ்சுட்டு ஊர் வாழ்ந்துட்டு, ஆனா அவளை அந்த வெறி அவளுக்கு ஸ்கூல்ல இருந்து போகல. அதெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு தினமும் அவள் ஸ்கூலுக்கு வெளியில இருந்து மிஸ் என்ன சொன்னாங்க அதெல்லாம் நல்லா பகுது, நல்லா மனசுக்குள்ள வச்சு தினமும் போய் அவள் நல்லா கல்வெட்டு மாரி மனசுக்குள்ள பகுது வச்சுட்டு. அப்புறம் ஒரு நாள் மிஸ் அவள் நிக்கிறத பார்த்தாங்க. மிஸ் சொன்னாங்க, ஏன் உள்ள உட்கார்ல, என் வெளியில பார்த்துட்டு அவன் எல்லாம் நடந்ததும் சொல்லிட்டான். அப்புறம் அங்க இருக்க பழைய புத்தகங்கள் எல்லாம் அவன்கிட்ட கொடுத்துறேன். நீ ஸ்கூலுக்கு விளையாட்டி கூட பரவாயில்ல, நீ படிச்சுட்டு எக்ஸாம் படிச்சு மட்டும் எழுது சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த ஊர்ல சயின்ஸ் எஜுகேஷன் வச்சிருக்காங்க. அவள்கிட்ட எதுவுமே இல்லை. சயின்ஸ் அப்ப எல்லாரும் பெரிய ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கலந்துருக்காங்க. அவள்கிட்ட எதுவுமே இல்லை. அவள்கிட்ட பொருள் இல்லை, காசுலாம் அவள்கிட்ட எதுவுமே இல்லை. அங்க போடல ப்ராஜெக்ட் இருக்கலாம். அவள்கிட்ட எதுவுமே இல்லை, காசும் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் அவளுக்கும் இந்த தகவல் தெரிஞ்சிச்சு. அப்புறம் அவங்கள்ட்ட இருந்த மெக்கானிக்கு போய் ஒயரா இருக்கட்டும், பேட்டரியா இருக்கட்டும், அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் செய்யலாம். அது எல்லா ப்ராஜெக்ட்ல காத்து வரும்போது காத்தை பயன்படுத்தி நிலத்தடியில இருந்து மேலே தள்ளி கொண்டு வர்றது. அவளும் ப்ராஜெக்ட்ல முடிஞ்சிச்சு. அதெல்லாம் வருது. அவளும் நல்லா எடுத்து போட்டுட்டு ஸ்கூலுக்கு போறான். அங்க பார்த்தா எல்லாரும் பல துணி எல்லாம் போட்டுட்டு வர்றாங்க. அங்கனும் அவளை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு சின்ன தம்பி கொடுத்துட்டு அங்க உட்காருப்பா சொல்லிட்டாங்க. அப்ப எல்லாரும் போகும்போது இவளோட டைமும் கிடைச்சிச்சு. அவளும் போய் சொல்றா, அருமையா சொல்ல. அவ எல்லாம் சொல்லலாம், இங்க இருக்க கிராமத்துல தண்ணி வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிருக்காரு. அப்ப அங்க இருக்க ஜட்ஜஸ் எல்லாம் கை தட்டுறாங்க. இவளுக்கும் ஸ்காலர்ஷிப்பு அங்க ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. எல்லாருமே அவங்க கூட்டத்துல எல்லாமே சாயந்தரம் ஆயிடுச்சு. எல்லாரும் ப்ராஜெக்ட் நல்லா ரெடி பண்ணி சாயந்தரம் ஆயிடுச்சு. அவங்களும் யார் ஜெயிச்சாங்க யாரும் எதிர்பார்க்காம அந்த பையில தான் வெற்றி பெற விட்டாங்க. அவளுக்கு ஸ்காலர்ஷிப்பு அந்த ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அப்புறம் அந்த கூட்டம் அவளை கை தட்டுச்சு. அவளும் அழுதுகிட்டே அந்த கூட்டத்தை பார்த்தா. அவங்க கூட்டத்துக்கு நடுவில் அவங்க அப்பா இருக்காங்க. அவங்க அப்பாவும் இப்ப முதல் தடவை அந்த பையனை பார்த்து கை தட்டுறாங்க. இந்த கதையில இருந்து எழுதுற எந்த நகரமாகட்டும் கிராமமாகட்டும்
போராட்டம் கூட ஆகட்டும், அது யாரா